சார் செந்தில் பாலாஜி அவர் கூட ஓட்டு போட வரலையாமே சார். ஒருவேளை லோகேஷும் நெல்சனும் பூத் மெம்பர்ஸா இருப்பாங்களோ? ஏங்க வாயில வேற மாதிரி வந்துடும். அவங்க எல்லாம் வந்து பூத் மெம்பர்ஸ்னு. யாருமா நீங்க? எங்க இருந்துமா வந்திருக்கீங்க? இந்த கேள்வி நான் கேட்கணும், ஆனா நீங்க என்ன கேக்குறீங்கல்ல? எது? ஏன்னா ஏற்கனவே நெல்சனுக்கும் அந்த ஆளுக்கும் புட்டுக்குச்சு, லோகேஷ் கனகராஜுக்கும் அந்த ஆளுக்கும் புட்டுக்குச்சு. சண்டையா சார்? சண்டைன்னா என்னது? உள்ளுக்குள்ளாரே வார் மாதிரி நட்டுப்பானா பாக்குற நேரத்துல மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, மச்சா எப்படி இருக்கீங்க கட்டி பிடிச்சுப்பாங்க. பிடிஆர் வந்து மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு வந்து இது பண்ணார்ல, அது பயங்கர இப்போ ரொம்ப ஆமா அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆமா அப்படியே நைட்டெல்லாம் ரூம்ல இருந்துட்டு சார் சார் கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். மல்லிகைப்பூ, ஒரு பெண்ணின் கூந்தலில் இருந்த மல்லிகைப்பூக்களை கையில சுத்திட்டு வந்தானே ஆம்பளை வந்திருக்கானே. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். சீரியஸா சொல்றேன், பெரும்பான்மையா சீரியஸா சொல்றேன், நீங்க சீரியஸ் ஆயிடாதீங்க. ஓட்டு நிறைய வாங்கியிருப்பாப்ல யாரு? விஜய். ஆனா ஜெயிக்க மாட்டாப்ல. ஓட்டு நிறைய வாங்கினாரு யாரு? நாம் தமிழர் சீமா அண்ணன். ஜெயிச்சாரா? எங்கேயாவது ஜெயிச்சாரா? வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. ஆனா தோத்த இடத்துல அடுத்தாப்புல நடக்க போற சம்பவம் என்ன தெரியுமா? என்னது? என் தலைவனை தோக்க அடிச்சுட்டானுங்க அப்படின்னு தற்குறிங்கெல்லாம் கட்டானையும் கம்பி எடுத்துட்டு எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கணும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைங்களாம் சொல்லிதான் ஓட்டு போட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல. அந்த குழந்தைங்களுக்கு வந்து சப்போஸ் விஜய் தோத்துட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆகிறப்ப அந்த குழந்தைங்க மனம் உடஞ்சு போயிடும். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு? தூத்துக்குடியில் நிற்கிறது யாரு? ஸ்ரீநாத். அந்த ஆள் நடிகன் கிடையாது, பேசிக்காக அந்த ஆள் டைரக்டர். இத்தனை படம் நடிச்சிருக்கீங்கல்ல, ஃப்ரெண்டு தானே. ஒரு படம் அவனுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? தோத்துட்டார் அப்படின்னா விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை வார்ன் பண்றேன். புரியுதுங்களா? அவேர்னஸ் கிரியேட் பண்றேன். சார் செந்தில் பாலாஜி அவர் கூட ஓட்டு போட வரலையாமே சார். அவரோட தொகுதி கரூர், அங்கேயே அவர் ஓட்டு போட வரலன்னு சொன்னாங்க சார். அவர் எங்க நிக்கிறாரு? கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது தெரியாது சார். தெரியாது. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. 4 நாளா அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கான். ஏன் தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அவருக்கு உடம்பு சரியானதே இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். மக்கள் கேள்வி கேட்டாங்க, மக்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா மக்கள் தான் கேள்வி கேட்டாங்க. என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் அவரோட தொகுதி, ஆனா அவர் கோயம்புத்தூர்ல போய் நின்றாரு. இருந்தாலும் கரூர்ல தான் ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஓட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஏன் ஓட்டு போட வரல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல கேட்டாங்க. நீங்க அவங்களுக்கு அவர் ஓட்டு போட்டுட்டாருங்க. நல்லா ஒரு தெரிஞ்சுக்குங்க. சில கட்சியில பூத் மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பூத்துல தான் போய் அவங்க ஊர்ல தான் போய் ஓட்டு போடணும்னு இல்லை. எந்த பூத்துல எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அங்கேயே அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். அவர்லாம் வந்து கோயம்புத்தூர்ல பூத் மெம்பர். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு விஷயம். சட்டத்துல தேர்தல்ல எப்படியெல்லாம் ஓட்டு போடலாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை லோகேஷும் நெல்சனும் பூத் மெம்பர்ஸா இருப்பாங்களோ? ஏங்க வாயில வேற மாதிரி வந்துடும். அவங்க எல்லாம் வந்து பூத் மெம்பர்ஸ்னு. ஏங்க ஒரு அரசியல் இதா இருக்காரு செந்தில் பாலாஜி. அதெல்லாம் சொன்னா அதுக்காக வந்து இவனுங்கெல்லாம் யாருமா நீங்க? எங்க இருந்துமா வந்திருக்கீங்க? இந்த கேள்வி நான் கேட்கணும், ஆனா நீங்க என்ன கேக்குறீங்கல்ல? எது? இவங்க ஏன் பூத் மெம்பர்ஸ் இல்லைன்னு ஒரு விஷயம். அவங்க 2 பேருமே திமுக காரங்களுக்கு படம் பண்றாங்க. புரியுதுங்களா? ஓட்டு போட வந்துட்டாவே என்ன விஜய் வச்சு இன்னமேல எவனுக்கும் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா விஜய் படம் நடிக்க மாட்டாப்புல. அப்படியே நடிச்சாலும் நெல்சன் படத்தில் நடிக்கிறதும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நெல்சனுக்கும் அந்த ஆளுக்கும் புட்டுக்குச்சு, லோகேஷ் கனகராஜுக்கும் அந்த ஆளுக்கும் புட்டுக்குச்சு. சண்டையா சார்? சண்டைன்னா என்னது? உள்ளுக்குள்ளாரே வார் மாதிரி நட்டுப்பானா பாக்குற நேரத்துல மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, மச்சா எப்படி இருக்கீங்க கட்டி பிடிச்சுப்பாங்க. உண்மையிலே ஏஆர் முருகதாஸுக்கும் விஜய்க்கும் என்ன பயங்கர சண்டையா நடந்தது. இப்பவும் பார்த்தா கட்டி பிடிச்சிப்பாங்க. ஆனா படம் பண்ணாங்களா? டிஸ்கஷன்லாம் போய் கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? சினிமாக்காரங்கிறவன் பார்க்குற நேரத்தில் சொல்லுங்க. அப்புறம்
இப்போ நம்ம 2 பேரும் நடிக்கிறோமே அந்த மாதிரியா சார்? அப்புறம்? இங்க வந்து ஹாய் சார் அப்படின்னு போயிட்டு அப்படி வெளில போனதுக்கு அப்புறம் போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியா சார்? அதான் உங்களை கடலை போட்டு கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா நடக்கவே நடக்காதுங்கிறத வெளிப்படையா அப்படி சொல்லி காட்டுறீங்களா? இதெல்லாம் ஒரு பேச்சு இப்படிதான் பேசுவீங்களா என்னது ஒரு ஆங்கர்? அப்படி நான் பேசினேனா? உங்கள்கிட்ட நான் அப்படி பேசியிருக்கேனாங்கிறேன். இப்ப சிரிச்சு பேசுறது, வெளியில போனா முறைச்சு பேசுறது மாதிரி நான் என்னைக்கு பண்ணேன்? என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுங்க. நீங்க ரொம்ப டீசன்ட் தான் சார். புரியுதுங்களா? நான் டீசென்ட் கிடையாது, ஆனா உங்கள்கிட்ட டீசெண்டா இருக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. பிடிஆர் வந்து ம். மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு வந்து இது பண்ணார்ல, அது பயங்கர இப்போ ரொம்ப ஆமா, அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆமா, அப்படியே நைட்டெல்லாம் ரூம்ல இருந்துட்டு சார் அப்படியே சார் கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். மல்லிகைப்பூன்னா சுத்திக்கிட்டு வந்தாரு அப்படின்னா மல்லிகைப்பூன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல தான் அவர் ஏன் அப்படி வந்தாருன்னு தான் சார் எல்லாரும் அப்புறம் அதத்தான் சொல்றேன். அவர் ஃபர்ஸ்ட் அதுக்கு நைட் நீங்க இப்படிதான் முடிச்சிட்டு பதில் காலையில நைட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டு சார் இப்படிலாம் காலையில பதில் பூ பேசுவீங்களா சுத்திட்டு வந்தாரு. சார்? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். அப்புறம் ஏங்க கேக்குற கேள்வி சரியா? மல்லிகைப்பூ கையில சுத்திட்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்கு மல்லிகைப்பூ எதுக்காக சுத்துவாங்க? அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கேட்டா அதுக்கு அதான் ரீசன் தானுங்க. தமிழ்நாட்டு கலாச்சார ரீசனே தானுங்க. ஒரு ஆம்பளை மல்லிகைப்பூ கையில சுத்துறான்னா அவன் அந்த இரவுகளை சந்தோஷமா கடந்திருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு பெண்ணின் கூந்தலில் இருந்த மல்லிகைப்பூக்களை கையில சுத்திட்டு வந்தானா ஆம்பளை வந்திருக்கான்னு ஸ்டாப் இட். இந்த क्वेश्चனை நான் வந்து தூக்க சொல்றேன். எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கேட்கறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லையா? அடுத்த क्वेश्चन போறேன் சார் நானு. ஒரு விஷயம், மதுரைங்கிறது மல்லிக்கு பேர் போன ஊர். புரியுதுங்களா? அந்த மல்லியை நான் சூடிட்டேன் அப்படின்னா இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். புரியுதுங்களா? இப்போ சிம்பாலிக்கா ஒயிட் சட்டையும் காக்கி பேண்டையும் போட்டுட்டு வந்ததுக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதே மாதிரி இதை நாங்கள் புரிஞ்சுக்கணுமா சார்? அது மாதிரி இது ஒரு வின்னர் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ வின்னர் ஓவர் தேர் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து என்னென்னலாம் ஃபீல் பண்ணணும்? புரியல. இல்ல வேற என்னென்னலாம் ஃபீல் பண்ணணும் மக்கள் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்ல வேற பிடிஆர் பார்க்கறப்ப உங்களுக்கு வேற என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும்னு தோணுது? பிடிஆர் பார்க்கறதுக்குன்னு நான் சொல்லல சார். நீங்க ஜெனரலா சொன்னீங்கல மக்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னுட்டுன்னு. வேற என்னென்னலாம் மக்கள் ஃபீல் பண்ணணும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க நோட்ஸ் எடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் ட்ரெஸ் கோட்ல வரப்ப ஏன் த்ரிஷா ட்ரெஸ் கோட்ல வரல? இதுல இருந்து என்ன தெரியுது? த்ரிஷா மனசுல இல்ல, நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் நடக்கல, அதெல்லாம் தப்பு. அது நீங்க சொல்ல வேணாம் சார், அது நீங்க சொல்லிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே உங்க கண்ணாடி பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிக்கோங்க. அது மாதிரி ட்ரெஸ் கோடை போட்டு முடிவு பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்கன்னு. சீரியஸாக சொல்கிறேன், பெரும்பான்மையாக சீரியஸாக சொல்கிறேன், பெரும்பான்மையாக சீரியஸா சொல்றேன். நீங்க சீரியஸ் ஆயிடாதீங்க. ஓட்டு நிறைய வாங்கியிருப்பாப்ல யாரு? விஜய். ஆனா ஜெயிக்க மாட்டாப்ல. ஓட்டு நிறைய வாங்கினாரு யாரு? நாம் தமிழர் சீமா அண்ணன். ஜெயிச்சாரா? எங்கேயாவது ஜெயிச்சாரா? ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. அதே மாதிரி விஜய் வந்து ஓட்டு நிறைய வாங்குவாப்ல, ஆனா ஜெயிக்க மாட்டாப்ல. ஆமா, நான் இன்னைக்கு இதனால என்ன சொல்றேன்னா, விஜய் கண்டிப்பா தோத்துருவாரு, என்னை நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன், தோத்துருவாரு. ஆனா தோத்த இடத்துல அடுத்தாப்புல நடக்க போற சம்பவம் என்ன தெரியுமா? என்னது? என் தலைவனை தோக்க அடிச்சுட்டானுங்க அப்படின்னு தற்குறிங்கெல்லாம் கட்டானையும் கம்பியும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கணும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நார்மல் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கலவரத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு, அவனுங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னால் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா ரெடி ஆகிக்கீங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது அப்படின்னா அதை வந்து திமுக காரன் ஜெயிச்சாலும் பார்த்து பத்திரமா இருங்க, இவங்க விஜய் தோத்தாலும் பார்த்து பத்திரமா இருங்க. ஆமா, இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் சொல்லி தான் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் தெரியுமா? சொல்லி முடிங்க. ஹலோ, சொல்லி முடிங்களா? உங்களுக்கு என்னங்க ஒரு உணர்வுபூர்வமான உண்மையான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, சொல்லி முடிங்களா? அந்த குழந்தைங்களா சொல்லி தான் ஓட்டு போட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சப்போஸ் விஜய் தோத்துட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆகிறப்ப அந்த குழந்தைங்க மனம் உடஞ்சு போயிடும். புரியுதுங்களா? சில குழந்தைங்க இப்ப எல்லாம் என்ன தெருவில் இருக்கிற வீட்லயே இருக்கிறாங்க, எல்லாம் உயரமா கட்டி பிளாட்ல இருக்கிறாங்க. சப்போஸ் மாடியில இருந்து கூச்சிடாதுங்க. யாரு சார் நீங்க? யாரு சார் நீங்களா? பேசுறீங்க?
மன உளைச்சலுக்கு குழந்தைங்களை ஆளாக்க கூடாதுங்க. மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாதுன்னு உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றீங்களா? அது வரைக்கும் நான் பேரண்ட்ஸ் வரவே தான் இருக்கிறேன். சொல்லணும். அது வரைக்கும் நான் வரவே இருக்கிறேன். ஆனா அரை வரைக்கும் தான். இதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லாம அப்புறம் என்ன? நீங்க குழந்தைங்க என்ன பார்த்து பத்திரமா வச்சு மாடியில இருக்குங்க இது மாதிரியான வார்த்தை யார் சார் நீங்க? ஏன் சார் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. சார் அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? பேரண்ட்ஸ் அட்வைஸ்னா பேரண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, இப்ப எல்லாம் எவனுக்கோ புள்ள பத்து விட்டது மாதிரி அதுங்க புள்ளைய தெருவுல அலைஞ்சா கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா சார்? அப்புறம் எவனாவது முன்னாடி எல்லாம் கையை பிடிச்சி ரோட கிராஸ் பண்ணுவாங்க, கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. இப்ப எல்லாம் நீங்க போங்க, மக்கள் கிரௌடா இருக்கிற இடத்துல புள்ள பாட்டுக்கு தனியா சுத்துதுங்க. யாரு பத்த புள்ளன்னு நம்ம தெரியாம யாரு பிள்ளையா அப்படின்னா புருஷனோ பொண்டாட்டியோ யோசிக்கிறான், இது நமக்கு பிறந்ததானா, இது நம்ம புள்ளதானா அப்படின்னு. நீங்க ஏங்க புள்ளைய அனாதையா விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தனை பிள்ளைங்க அனாதையா இருக்குது தெரியுமா? உங்களுக்கு அது மாதிரிலாம் டென்ஷன் பண்ணாதீங்க, நிறைய பேசி விட்டுருவோம். அப்புறம் அனாதை ஆசிரமங்கள்னு இருக்குல்ல, அங்கெல்லாம் பிள்ளைங்க எப்படி வருது, எவ்வளவு பெரிய பிள்ளைங்க வருது, இதெல்லாம் போய் பாத்துருக்கீங்களா? அவங்களுக்குலாம் போய் டொனேஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? எனக்கு சொல்லாதீங்க சார். அப்புறம் அங்க வரவே யார் வரா? நான் உங்களுக்கு எந்த பேரண்ட்ஸ் சரியா இருக்காங்க? நான் உங்களுக்கு காட்டட்டுமா? தப்பான உறவு முறையில பெத்துட்டு எல்லாம் ரோட்ல விட்டு போயிடுறாங்க. அப்படி கிடையாது சார், தப்பா பேசாதீங்க. எத்தனை பேரு சிங்கிள் மதரா இருந்து குழந்தைய தன் வீட்டுல வச்சு வளர்க்க முடியல அப்படின்றதுக்காக சார் நான் பாத்திருக்கேன் சார். அந்த குழந்தைங்க அங்க சேஃபா தான் வளருது. இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முதல்ல பேசாதீங்க சார். முதல்ல எல்லார பத்தியும் தெரிஞ்ச மாதிரியும் அப்படி பேசாதீங்க சார். ஃபர்ஸ்ட் ஓகே, இது என்னையே ஹர்ட் பண்ணுது. ஏன்னா நானும் அந்த குழந்தைங்களை போய் பாக்குறேன். நானும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்க கேட்டீங்களே டொனேட் பண்றியா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் காட்டட்டுமா? அப்ப நீங்க பேசாம இருப்பீங்களா? அப்ப தேவையில்லாம பேசாதீங்க சார். இதெல்லாம் பகிரங்கமா நான் பண்றேன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லனால அமைதியா போறேன். ஆஃப்லைன்ல நான் உங்களுக்கு அது எல்லாமே காட்டுறேன். இது மாதிரி விஜய் நீங்க டொனேட் பண்ணும்போது எங்கயாவது விஜய் பண்ணலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? நான் இப்ப எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனா ஒருத்தவங்க பண்ணலன்றதை எப்படி நீங்க பகிரங்கமா இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்றதே எனக்கு. இப்ப நான் பேசுறப்ப சொல்றீங்கல்ல நான் இத பண்ணிருக்கேன்னு, அது மாதிரி எங்கயாவது பண்ணதை காட்ட சொல்லுங்களேன். நீங்க எவிடன்ஸ் சொல்ல அது அவரோட ஒரு கட்சியோட தலைவனுங்க, ஒரு தொண்டாற்றணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவனுக்கு ஓட்டு போட்டுக்கணும்ல. அவர் டிரைவரோட பையனே ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்து வச்சிருக்காரு சார். இதுக்கு வேற வழி இல்ல, எவனும் இல்ல. புரியுதுங்களா? எவனும் இல்லையா? எவனும் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. திருப்பி நான் இந்த டிரைவரோட பையன் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. இத்தனை வருஷமா நீங்க கிட்டத்தட்ட 70 படம் எடுத்திருக்கீங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு? தூத்துக்குடியில நிக்கிறது யாரு? ஸ்ரீநாத். அந்த நடிகன் கிடையாது, பேசிக்கா அந்த டைரக்டர். இத்தனை படம் நடிச்சிருக்கீங்கல்ல, ஃப்ரெண்டு தானே. ஒரு படம் அவனுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? உங்களுக்கு ஆள் வேணும், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும், வேற மற்றதுக்குள்ள எல்லாம் பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்க கூப்பிட்டுப்பீங்க. ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற இடத்துல யோசிக்க மாட்டீங்க. உடனே ஆகும்னா டிரைவருக்கு வாழ்க்கை. அப்ப ஏன் அந்த இவ்வளவு படம் நடிச்சப்ப 70 படம் கிட்டத்தட்ட நடிக்கிறப்ப ஒரே ஒரு படம் ஃபிளாப் படமா நீ அவ்வளவு படம் இட்டு கொடுத்துட்டியா என்ன? ஒரு படம் ஃபிளாப்பே ஆகட்டுமே, அவன் ஃபிளாப்பே கொடுக்கட்டுமே. அந்த நட்புக்குன்னு ஒரு படம் கொடுத்துருக்கேன் நீ. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? புரியுதுங்களா? உடனே ஒருத்தனை பத்தி அப்படியே ஆஹா ஓன்னு தூக்காதீங்க. இன்னொரு சைடு இருக்கணும், அந்த சைட பாருங்க. அதுதான் சார், எதுவுமே நம்மளுக்கு தெரியாம எப்படி சார் நான் கமெண்ட் பண்ண முடியும்? அப்புறம் கமெண்ட் தெரிஞ்சது மாதிரி பண்றீங்க. டிரைவருக்கு உங்களுக்கு கொடுத்து நீங்க சொன்னீங்கன்றதுக்கு நான் பதில் சொன்னேன் சார். சொன்னீங்கன்னு பதில்னா மத்த பதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த பதில் தெரியுமா? ஸ்ரீநாத்துக்கு ஏன் கொடுக்கலங்கிற பதில் தெரியுமா? அதுதான் சார் சொல்றேன், இதுக்கு தெரியாத அதனால நான் அதனால ஒருத்தரை பத்தி முழுசாவே எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் காயின் தான், ஹெட் ஆர் டைல் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லி நம்ம கொண்டாட கூடாது. அது மாதிரி இருக்காதீங்க. அதுதான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் டிவிக்கு ஓட்டு போட்டானுங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? தோத்துட்டார் அப்படின்னா விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை வார்ன் பண்றேன். புரியுதுங்களா? அவேர்னஸ் கிரியேட் பண்றேன். என்னென்ன அவேர்னஸ்? என்னென்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா அதை ஷார்ட்ஸா எடுத்து நாங்க போட்டுடுறோம். மக்களுக்கு ஒரு அவேர்னஸ். ஒரு விஷயங்க, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. புரியுதுங்களா? நீங்கள் வீரனுக்கு அழகுங்கிறது வேற, வீரனே கிடையாது. 41 பேர் செத்து போனப்போ ஓடி போனவர் தான். புரியுதுங்களா? வெற்றியும் தோல்வியும் கோழைக்கும் அழகு தான். அதனால இந்த கோலை தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? கண்டிப்பாக கலவரப்படுத்துறதுக்கான மூவ்மெண்ட் இருப்பாங்க, அது அரசாங்கம் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கும். போயிட்டா ஓகேவா? அதனால ஆனா அரசாங்கம் எல்லார் வீட்லயும் போய் பார்த்துட்டு இருக்குமா? இல்ல இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நேத்தி ரொம்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல
ஓட்டு போடணும்னு அக்கறையா இருக்கவன் முத நாள் 2-3 நாளைக்கு முன்னாலே போய் தொலைய வேண்டியதானே? அதுதான் ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல கிளம்புனா ஜாம் ஆகாது. அவங்களுக்கு வேலை பொழப்பு என்ன வேலை பொழப்பலாம்? அவ்வளவு வேலை பொழப்பு. நீ அவ்வளவு அக்கறையா இருக்கவன் போக வேண்டியதானே? ஓட்டு போடுறது ஏன் ஓட்ட நீ சென்னையில தான் இருக்கு, சென்னைக்கு ரிவர்ஸ் பண்ணி எஸ்ஆர்ல தான் எங்க வேணுமாலும் போட்டுக்கலாம்னு சொல்லுறான்ல, மாத்தி இருந்துறல, உனக்கு என்ன பிரச்சனை? பண்ணிருக்க வேண்டியதானே? ஊர்ல தான் பொண்ணுமா? அது ஒரு இதுவா வச்சு என்ன அது ஒரு இதுவா? மக்களை பாப்பாங்க, அவங்க ஃபேமிலி மக்கள் என்ன ஃபேமிலி மெம்பர்? புரியல. நீ எங்க இருக்கியோ அங்கதான் ஓட்டு போடணும். அடுத்த வருஷம் நீ ஊருக்கு வேற ஊருக்கு போய் மாறி போற. ஒரு விஷயங்க, உங்களை இந்த ஊர்ல வேலை பார்க்குறீங்க, இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியோ இல்லாட்டினா வேற ஏதாவது வேலை நிமித்தமா நீங்க பெங்களூர் போறீங்க, உங்களோட ஓட்டை பெங்களூர் மாத்திப்பீங்களா மாத்த மாட்டீங்களா? டெம்பரவரியா போறதா இருந்தா எதுக்கு சார் மாத்தணும்? நான் எப்படி இருந்தாலும் ஊருக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் ஊருக்கு வந்து ஓட்டு அப்போ போட கூடாதா? ஓட்டு போடுறதுதான் அப்படின்னா நீங்க இந்த பஸ்ஸுன்னா புக்கிங் உண்டுல்ல, தியேட்டருக்கு அதான் சார், தியேட்டருக்கு படம் பார்க்க போகணும் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணுவீங்கல்ல? இல்ல சார், அந்த புக்கிங் இது பண்ணியும் பஸ் வரலன்றதுதான் சார் கம்ப்ளைண்ட். பஸ் வரலன்னா நீங்க பஸ்ஸுக்காரனை போய் கேட்கணும், பஸ்ஸுக்காரனை எடுத்து கண்ணாடி எடுத்து உடைச்சிருக்கணும், நீங்க அங்க அராஜகம் பண்ணிருக்கணும், நீங்க அங்க வந்து புரட்சி ஏற்படுத்தணும். சும்மா நின்று டிவிக்கேன்னு கத்துறதுன்னா யாருக்கு காசு கொடுத்து போய் காலம்பாக்கம் போயிட்டுனா ஒரு 100 பேர் நின்று கத்துக்கணும்னு கத்த விட்டுருந்தீங்கன்னா? அதான் அவங்க தான் கத்திருக்காங்களே. அதான் 100 பேர் நீங்க ஆட்களை ரெடி பண்ணி ஃபாரின்ல இருந்து டிக்கெட் போட்டு எல்லாரும் ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட வந்துட்டானா? ஒரு 2 பொண்ணுங்களை எங்கேயிருந்து ஃபோன் பண்ணி நீங்க டிக்கெட் எடுத்துக்கங்க, காத்துக்குங்க, ஆமா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? நான் சொன்னா செய்ய மாட்டீங்க, ஆனா விஜய் சொன்னா செய்வீங்கல்ல? அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அப்புறம் ஏங்க இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்க, வியாபார ட்ரெண்டிங்ல வியாபார உத்திக்கு ஏன் லேபிள்ல அப்படியே சாக்லேட் கருப்பா தான் இருக்குது. கருப்பாவ கலர் சுத்துறான், நல்ல கோல்டு கலர்ல மினு சுத்தல, அதை பார்த்தோன்னே நம்ம ரசிச்சு சாப்பிடல. லட்சம் பேர்கிட்டயும் அந்த மாதிரி தான் அப்படிதான். புரியுதுங்களா? ஆமா, எனக்கு புரிய எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்டது. மக்களுக்கு புரியட்டும். மக்களுங்க கிரியேட் பண்ணப்பட்டதுதான். மக்களுமே கிரியேட் பண்ண சீரியஸா ஒரு விஷயம் எல்லாம் அப்படிங்காதீங்க. 4ஆம் தேதி தெரியும். ஃபைன் சார், பொறுத்திருந்து 4ஆம் தேதி எப்படியான ஒரு ரிசல்ட் வருதுன்றத பார்க்கலாம். என்ன ரிசல்ட் நான் தான் சொல்றேன், திமுக வின்னிங். உங்களோட கருத்து கணிப்புக்கு ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.